தன்சானியா கொடியுடன் வந்த தி ஹாமா என்கின்ற கப்பலின் மீது ஹவுதி ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 4 பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள். மரணமடைந்த மாலுமிகளில் 3 பேர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள், ஒருவர் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவர். இந்த கப்பலை காப்பாற்ற வந்த ஏமன் நாட்டினுடைய கரையோர காவல் படையின் மீதும் ஹவுதி ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 6 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இந்த கப்பல் சவுதி அரேபியாவிற்கு ஆயுதங்களை ஏற்றி சென்ற கப்பல் என்று ஹவுதி ஆயுததாரிகள் கூறியிருக்கின்றார்கள். தங்களுடைய கடலோர செயற்பாடுகளை முடக்குவதற்கு எப்படி ஈரானை முடக்குவதற்கு அமெரிக்கா முற்றுகை போட்டிருக்கின்றதோ அதுபோல ஒரு கடல் முற்றுகையை சவுதி அரேபியா தங்களின் மீது போட்டிருக்கின்ற காரணத்தினால் சவுதி அரேபியாவினுடைய ஆயுத கப்பல்கள் மீது தாங்கள் தாக்குதலை நடத்துவது தவிர்க்க முடியாதது என்று ஹவுதி ஆயுததாரிகள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். இதற்கு பதிலாக ஈரான் நோக்கி சென்ற பனாமா கொடியுடன் சென்று கொண்டிருந்த ஒரு கப்பலின் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. 2 பெரும் தாக்குதல்கள் அரங்கேறி இருக்கின்றன. ஏட்டிக்கு போட்டியாக கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்த இருவரும் முன்னேறி இருக்கின்றார்கள். இந்த சம்பவமானது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலையை உயர்த்தி இருக்கின்றது. பீப்பாய் $90 வரை எட்டி தொட்டிருக்கின்றது. இதனால் மத்திய கிழக்கு ஐரோப்பாவை கைவிட்டு இந்த 2 நீரிணைகளினாலும் வருகின்ற கப்பல்களின் மூலமாக எரிபொருளில் தங்கி இருக்கின்ற ஆசிய நாடுகளினுடைய எதிர்காலம் என்ன என்ற சிறப்பு ஆக்கம் வெளியாகி இருக்கின்றது. இந்த நீரிணை வழியாக வருகின்ற ஆயிலில் சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய தொழில் துறையில் பெரும் முன்னேற்றம் கண்டிருக்கும் பெருந்தொகையான மக்களை கொண்ட 4 நாடுகளும் 75% ஆயிலை இறக்குமதி செய்கின்றன. எனவே இந்த நாடுகளுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படும். இந்த போரும் இந்த அடைப்பும் காரணமாக இதில் முதலாவதாக இந்தியாவில் இப்பொழுது இருக்கின்ற ஆயில் மேலும் 74 தினங்களுக்கே கையிருப்பு போதும் என்று அந்த செய்தி கூறுகின்றது. இந்தியாவை பொறுத்த வரையில் போரின் காரணமாக விலையேற்றம் ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய ரிசர்வில் வைத்திருக்கின்ற மலிவு விலையில் வாங்கப்பட்ட ஆயிலை விடுவிப்பு செய்வதன் மூலமாக இந்திய மக்கள் குழப்பமடையாமல் இருப்பதற்கும் பனிக் நிலை உருவாகாமல் தடுப்பதற்குமாக கையிருப்பை விடுவித்து இந்த கஷ்ட நிலையில் இருந்து மக்களை காப்பாற்றி வருகின்றது. ஆனால் இந்தியாவிற்கு இன்னொரு புதிய சிக்கல் ஏற்பட போகின்றது. இந்தியா என்பது சிறிய நாடல்ல, 140 கோடி மக்களை கொண்ட உலகத்தின் மிகப்பெரிய குடித்தொகை கொண்ட நாடாகும். ஒரு நாடு குடித்தொகையில் அதிகமான மக்களை கொண்டிருக்க ஆயிலினுடைய விலையேற்றம் சிறிய அளவில் ஏறினாலும் பெரிய அளவு பணத்தை வழங்க வேண்டி வரும். இந்தியாவினுடைய பெருந்தொகையான மக்களுக்காக இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆயிலில் சிறிய விலை உயர்வு ஏற்பட்டாலே மிகப்பெரிய பணத்தை பில்லியன் டாலர்களை இந்தியா கட்ட வேண்டி வரும். இதுதான் இந்தியாவிற்கு இருக்கின்ற பாரிய நெருக்கடியாக இருக்கின்றது. இதை தவிர இந்த விலையேற்றமானது இந்திய ரூபாயை தாக்கும். இந்திய ரூபாயினுடைய பெறுமதி இப்பொழுது வீழ்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நாணயம் பெறுமதி குறைகின்ற பொழுது பணவீக்கம் உயர்வடைந்து செல்லுகின்றது. பணவீக்கம் உயர்வடைய இந்திய வங்கிகளினுடைய வட்டி வீதம் உயர்வடைந்து செல்லுகின்றது. இதனால் தொழில்களை நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகும். உரத்தினுடைய விலை உயர்வடைந்து உரம் வருவதில் தாமதம் ஏற்பட்டு விவசாய பொருட்களினுடைய விலைகள் உயர்வு கண்டு பொருளாதாரத்தில் பலத்த நெருக்கடி ஏற்படும். இது இந்தியாவினுடைய கள நிலவரமாக இருக்கின்றது. இந்தியாவை போல தென்னாசியாவில் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளிலும் இது போன்ற சிக்கல் ஏற்படும். இந்த நாடுகளில் எரிபொருளினுடைய பற்றாக்குறை காரணமாக அடிக்கடி மின்சார தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றும் அது தெரிவிக்கின்றது. சீனாவை பொறுத்தவரையில் சீனா சில விடயங்களில் முன்னேற்றகரமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. சீனா முன்னரே அடையாளம் தெரியாத கப்பல்களின் மூலமாக பெருந்தொகையான ஆயிலை இறக்கி இரகசியமாக ரிசர்வ் செய்து வைத்திருக்கின்றது. அதுபோல தரை வழியாக பெருந்தொகையான ஆயிலை கொண்டு சென்று இருக்கின்றது. சீனாவினுடைய களஞ்சியம் மிக பெரியதாக இருக்கின்றது. சீனா இவற்றை விடுவிப்பு செய்வதன் மூலமாக அந்த நாட்டில் எரிபொருளினுடைய விலை உயராமல் பாதுகாத்து வைத்திருக்கின்றது. இவ்வளவு பெருந்தொகையான ஆயிலை சீனா திட்டமிட்டே சேர்த்து வைத்திருக்கின்றது என்பதை ஈரான் தெரிந்து கொண்டு கவலை அடையாத விதமாக சீனா அதை மிகவும் இரகசியமாக வெளியீடு செய்யலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் சீனாவை பொறுத்த வரையில் ஆயில் பாவனை இப்பொழுது குறைவடைந்திருக்கின்றது. சீனாவின் வன்முறையான பெருந்தொகையான அலையாக வருகின்ற மின்சார காரணமாக
கார்கள் காரணமாக பெட்ரோலில் ஓடுகின்ற கார்களினுடைய எண்ணிக்கை குறைந்து மக்கள் மின்சார கார்களின் மீது நாட்டம் கொள்வதனால் பெட்ரோலினுடைய தேவை குறைவடைந்து செல்லுகின்றது. இது சீனாவின் ஒரு முதன்மை திட்டமாக இருக்கின்றது. ஆனால் இதுபோல மற்ற நாடுகள் தயாராகவில்லை. சீனா வருமுன் காப்பது எப்படி என்பதில் ஆசிய நாடுகளில் முன்னணியில் இருந்த காரணத்தினால் சீனா இந்த விவகாரத்தில் தப்பி பிழைத்திருக்கின்றது என்றும் இந்த விவகாரத்தில் ஓர் அமைதி ஏற்படும் என்ற எதிர்பார்ப்புகள் முறிவடைந்து நேற்று முன்தினம் சீனாவினுடைய கப்பல் ஒன்று பிரிட்டன் துறைமுகத்தில் இருந்து நேரடியாக வடதுருவம் சென்று வடதுருவத்தின் மூலமாக சீனாவுக்கு செல்லுகின்ற பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது. எனவே ஹோர்முஸ் நீரிணை என்ன ஆனாலும் செங்கடல் பகுதியில் இருக்கின்ற பாப் அல் மெண்டீப் தடுக்கப்பட்டாலும் சீனா புதியதொரு வழியை தேடுவதில் ஓரளவு வெற்றியை பெற்றிருக்கின்றது. ஆனால் சீனா போல இந்தியா போன்ற நாடுகள் துருவ பகுதியால் சென்று பொருட்களை கொண்டு வர முடியாது. அது மிக பெரும் சுற்று வழியாக மாறிவிடும். ஆனால் சீனாவிற்கு 40 நாட்களை கொண்ட பயணம் 20 நாட்களாக குறைவடைகின்றது. இப்படி பல வாய்ப்புகள் சீனாவிற்கு இருக்கின்றது. ஆயில் விலை உயர்வு, பணவீக்கம், வட்டி உயர்வு என்பது ஒட்டுமொத்த உலகத்தையுமே பாதித்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. தென்கொரியா 75% மத்திய கிழக்கில் இருந்து ஜப்பான் 90% இறக்குமதி செய்கின்றன. இந்த இறக்குமதியில் 50% ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே வருகின்றது. ஹோர்முஸ் நீரிணை, பாப் அல் மெண்டீப் செங்கடல் நீரிணை பகுதி இரண்டும் ஒரு விளக்கின் திரியை போல இருக்கின்றன. ஆயில் ஒரு புறமாகவும் திரி இன்னொரு புறமாகவும் நெருப்பு இன்னொரு புறமாகவும் இருக்கின்றது. இப்பொழுது திரி எரிந்து போய்விட்டது. ஆயில் மத்திய கிழக்கில் இருந்தாலும் ஆசிய நாடுகளில் விளக்கேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த பிரச்சனையை எளிதாக விளங்குவதற்கான விளக்கமாக இருக்கின்றது. திரி இருந்தால்தான் விளக்கு எரியும், இல்லாவிட்டால் விளக்கை எரிய வைக்க முடியாது. அப்படியே விளக்கே எரிந்து போய்விடக்கூடிய சூழலே உருவாகும். இதுதான் இப்போது இருக்கின்ற கள நிலவரமாகும். ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளும் இதை எப்படி சமாளிக்க போகின்றன என்பது கேள்விக்குறி. வரலாறு காணாத கடனில் கிடக்கின்ற ஜப்பான் இந்த நெருக்கடியில் இருந்து மீள்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது. ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் இந்த இரண்டு நீரிணைகளுமே ஆசிய நாடுகளில் விளக்கெரிகின்ற, நெருப்பை எரிய வைக்கின்ற, அடுப்பை எரிய வைக்கின்ற திரியாக இருந்தது. இந்த திரிகள் எல்லாம் அடைக்கப்பட்ட காரணத்தினால் விளக்கை எரிக்க முடியவில்லை என்பது ஆசியாவினுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. எப்படி மீண்டெழப் போகின்றார்கள்? யுத்த நிறுத்தம் வரும், இந்த கதவுகள் திறக்கும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே இல்லாத நிலையில் ஆயில் விலை உயர்ந்து கொண்டு செல்லுகின்றது. அதை எடுப்பதற்கும் கொண்டு வருவதற்கும் திரி இல்லாமல் இருக்கின்றது. விளக்குகள் அணைந்து போய் கிடக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. வணக்கம் உறவுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.